ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கிட்டத்தட்ட 18-20 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த 2017 போராட்டத்துக்கு பிறகு என்னோட சொந்த ஊர் ராப்பூசலில் ஃபஸ்ட்டு தொடங்கணும். 2017 போராட்டத்துக்கு பிறகு நிறைய இடங்களில் பேசினேன். பட் இருந்தாலும் கூட மதுரை அவனியாபுரத்தில் பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியில் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தொடக்கமே நல்லா இருந்துச்சு சார். ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு 2024 ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு அங்கே பேசினேன். அங்கே எனக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அவார்டும் கொடுத்தாங்க, உலகத்தில் சிறந்த ஜல்லிக்கட்டு வரணும் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது பிறகு தொடர்ச்சியாக இது இந்த வருஷத்தோட ஒரு 6 ஜல்லிக்கட்டு பேசியிருக்கு சார். இப்போ குடியரசு தினம் கூப்பிட்டுருக்காங்க, நல்லா பேசிக்கணும்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையிலேருந்து பேச்சு போட்டியில் பேசுவேன், கபடி போட்டியில் விளையாடும்போது அங்கே பேசுவேன். சின்ன பிள்ளையில் கபடி போட்டியில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசதி படிச்சவங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு அது விளையாடணும்னு ஆசை, பட் வாய்ப்பு கிடைக்கலங்கிறப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லிட்டு அப்போ இருந்து பேச ஆரம்பித்தேன் சார். மிமிக்ரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு போட்டி, கவிதை போட்டி இந்த மாதிரிலாம் எழுதி பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படியே வந்து ஆரம்பிச்சதான் சார். மைக்கில் பேசுகிறது எனக்கு அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டில் வர்ணனையை பெருசாக அந்த காலத்தில் கொண்டு போகல, அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது பயங்கரமாக பேசப்படுது சார். ஜல்லிக்கட்டு வர்ணனையில் இந்த விஷயங்கள் நான் பண்ணவே மாட்டேன்பா அப்படின்னு ஏதாவது இருக்கா? மாடு புடிமாடுன்னு சொல்லவே மாட்டேன் சார். நான் வாயால் நான் வரைக்கும் மாடு புடிமாடுன்னு சொல்லதில்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டில் வீரர் வெற்றி பெற்றாருன்னு நான் சொல்லியிருக்கேன். மாடு புடிமாடுன்னு சொல்ல மாட்டேன் சார். என்ன காரணம்? மாடு வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறோம், மாடு புடிமாடுன்னு சொல்கிறோம். 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மாடு சப்ஜெக்ட் மட்டும்தான் வருது. வீரரை பற்றி எதுவுமே வரல. மாடு புடிமாடு, மாடு வெற்றி பெற்றது. வீரர் என்ன செஞ்சாரு நாங்கள் யாருக்குமே தெரியல. புடிமாடு சொல்கிறப்ப மாட்டோட ஓனர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீரர் வெற்றி பெற்றாங்கிறப்ப அவர் டக்குன்னு அவர் தெரியாது மாடு என்ன படிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் புடி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. வீரர் வெற்றி பெற்றேன்னு சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் சார். நான் சொன்னதை பார்த்து இப்போ நிறைய ஊரில் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீரர் வெற்றி பெற்றார் தான் சார் நான் சொல்லுவேன். ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் இருக்கிற பசங்க குழுவாக நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாடு ஜெயிச்சிச்சா வீரர் ஜெயிச்சாரா அப்படின்றத வந்து நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எப்படி நீங்கள் உடனே ஸ்பாட்டில் சொல்கிறீங்கல்ல, அதுக்கான ஸ்கில் எங்கே இருந்தது, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜல்லிக்கட்டில் ரொம்ப இந்த கவிதை மாதிரி பேச முடியாது, ரொம்ப தொடர்ச்சியாக பேச முடியாது. டக்குன்னு சொல்லணும். மாடு வெற்றி பெற்றதா வீரர் வெற்றி பெற்று ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த டைமில் நான் தண்ணி குடிச்சிட்டா கூட அந்த டைமில் தெரியாது. ஒரு சில இடத்துல நானுமே தவறு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதிக நேரத்தில் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். கரெக்டாக கொடுக்குறனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. இன்ன வரைக்கும் பிசுறு தட்டாமல் கொடுத்துருக்கேன். 99% கொடுத்துருக்கேன். 1% யாராவது தான் யானைக்கு மடிசருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நமக்கு இதாக இருக்குது. அது ஒரு சில இடங்களில் மட்டும் நடந்திருக்கு. அது பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணிடுறேன். தெரியல பிரதர், பார்க்கல பிரதர், கோச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிடுவோம் அந்த நேரத்தில். ஜல்லிக்கட்டு போட்டியில் தான் வர்ணனையாளரே வந்து நடுவராக இருக்கிற ஒரு நிகழ்வு, அது எவ்வளோ கஷ்டமானது உங்களுக்கு? நீங்கள் அது ரொம்ப கஷ்டம் சார். ஜல்லிக்கட்டு முடிச்சோன்னே யாராவது வந்து நம்மளை பாராட்டும், 100 பேர் பாராட்டினாலும் ஒரு 2 பேர் எதிராக இவனை குத்தம் கண்டுபிடிச்சி எதிராக இவனை என்னடா பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் கரெக்டாக பேசுகிறானா பேசலையா அது இதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டேலண்டாக அது முயற்சி பண்ணி நான் ஜல்லிக்கட்டில் ஸ்டேஜில் ஏறிட்டேன்னா அந்த காலை போகிறது வீரரை பற்றி மட்டும்தான். அது என்னுடைய இது எல்லாமே என்னுடைய பார்வை எல்லாமே இந்த காலை வீரர்கள் இதை பற்றி மட்டும்தான் இருக்கும். மற்ற சைடில் எங்கிட்ட நான் பார்க்கவே மாட்டேன். தண்ணி குடிக்கும்போது கூட அந்த வீரர் பேச்சு மாற்றும் போது, மாடு ரிட்டர்ன் வரும்போது, வேறு அஃபீஷியலாக வேறு யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது தான் தண்ணி கூட நான் குடிப்பேன் சார். கொஞ்சம் கஷ்டம் தான் சார். பட் இருந்தாலும் எனக்கு அது பழகிருச்சு, அதனால் பெருசாக ஒன்றும் தெரியலைங்க சார். ராப்பூசல் ஆரம்பித்த வர்ணனை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட குடியரசு தின விழா அணிவகுப்பில் ஆளுநர் முதல்வர் குடும்பம் என்ன நினைக்கிறாங்க, நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஏழை குடும்பம், சின்ன வயசுல அப்பா கிடையாது. நான் பிறந்து 10 மாதத்துல இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் எங்கள் அக்கா பொண்ணு தான். என்னோடய ஒய்ஃபும் என்னோடய அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டு. பட் ஆனால் ஜல்லிக்கட்டு போகிற பிடிக்கல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சி. காலைல ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோடய மனைவி, என்னோடய அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். எங்கள் அப்பா இல்லைன்ற வருத்தம் கொஞ்சம் இருக்குது சார். ஊரில் இருக்கிறப்போ மாடு பிடிக்க போகிறேன், கபடி விளாட போகிறனாலே ரொம்ப திட்டுவாங்க. வீட்லேயும் சரி, சொசைட்டிலையும் எங்களுக்கும் ரொம்ப திட்டுவாங்க. அதெல்லாம் சமாளித்து இப்போ இருக்கிறவங்க வரணுன்றதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? ரொம்ப கஷ்டம் தான் சார். மாடு பிடிக்கிறதெல்லாம் பெரிய நம்ம பேசுகிறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, 4 பேர்ட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் நல்லா இருக்குது சார். ஆனால் கஷ்டமான வேலை. எல்லா நாளுமே மாடு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. எல்லா நாளுமே மாடு பின்னாடி தெரிய முடியாது. ஒரு சில காலகட்டத்தில் ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு போகலாம். அதுக்கப்புறம் உடம்பு ஒத்துழைக்காது, வேலைக்கு தான் போய் ஆகணும். கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு மற்ற நேரத்தில் அவங்களுடைய வேலையை பார்க்கணும்னு தான் சார் நானும் விரும்புகிறேன். ஏன்னா நம்மளை மாதிரி எல்லாரும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு மாடு பிடிச்சி எல்லாம் பண்ணி காயம்லாம் பட்டிருக்கு, உடம்பு மூஞ்சிலாம் காயம் பட்டிருக்கு. இப்போ ஒரு வர்ண நிலை இருந்ததுனால பெருசாக எனக்கு தெரியல. பட் இருந்தால் வெயிலில் மட்டும் தான் உட்காந்துருக்கிறத தவிர கஷ்டம் எனக்கு இல்லை. கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த நீங்கள்லாம் இப்போ வந்து பேசும்போது 4 பேர் வந்து புகழும்போது சந்தோஷமாக தான் சார் இருக்குது. இன்னைக்கு கொண்டாந்து இந்த இடத்துல நிப்பாட்டுக்குன்னா அதை விட என்ன சார், ஆளுநர் இருக்காங்க, முதலமைச்சர் முன்னாடி ஒரு மைக்கை பிடிச்சி 5 நிமிஷம் பேசுகிறேன். யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்குமா சார்? எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றி, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றி சார்.